ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு இன்றைக்கி 500 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். அது நான் மஞ்சள் தண்ணியில் கழுவியிருக்கேன், மஞ்சள் போட்டு. இப்போ நம்ம இந்த மட்டனை ஒரு குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது கூட 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பட்டை போட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இதை நான் 8 விசில் வரைக்கும் வேக வைக்க போகிறேன். மட்டன் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். பிரியாணி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 2 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன். இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணுறதுக்கு எடுத்திருக்க ரைஸ் வந்து 250 கிராம் சீரக சம்பா ரைஸ். நீங்கள் எந்த பிரியாணி ரைஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு பிரியாணினாலே நம்மளுக்கு ஸ்பெஷல் வந்து மசாலா தான். நான் இன்றைக்கி மசாலா அரைக்கிறதுக்கு 2 பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு எடுத்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுக்க போகிறேன். இதை தான் வந்து பிரியாணியில் மசாலாவாக நான் சேர்த்துக்க போகிறேன். நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இது. இப்போ நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் ஏலக்காய், கிராம்பு, பட்டை சேர்த்துக்கிறேன். அது கூடவே பிரியாணி இலையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் அந்த ஆனியன்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறத இப்போ நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இதை கொஞ்ச நேரம் வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் நான் அந்த 2 பச்சை மிளகாவை இதில் சேர்த்துக்கிட்டு வதக்க போகிறேன். நீங்கள் 4 பச்சை மிளகா வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் காரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க. இதில் வந்து இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு நான் கொஞ்ச நேரம் வதக்க போகிறேன். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகும். இப்போ நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான். இப்போ தான் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவை சேர்க்க போகிறோம். அதை வந்து நான் இன்றைக்கி 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நான் கம்மியான கறி எடுத்துருக்கிறதால நான் கம்மியாக சேர்க்குறேன் மசாலாவை. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கணும். இப்போ நம்ம இதில் வந்து தக்காளியை நறுக்கி வச்சுருக்கிற அந்த 2 தக்காளியை இதில் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா தக்காளியும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்ச நேரம் கிண்டி விடணும். இதெல்லாம் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதக்கி வந்திருக்கு. இதில் வந்து நான் அந்த புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஃபைனாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா நம்ம கொஞ்ச நேரம் வதக்கணும். நம்ம கறி இதோ வெந்து ரெடியாக இருக்குது. இதுலேருந்து நம்ம மட்டன் பீசஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணியை தான் நம்ம ரைஸ் வந்து போடும்போது ஆட் பண்ணிக்கணும். மட்டன் வேக வச்ச தண்ணியை தான். இப்போ நான் இதில் 1 கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு இதில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்ச மட்டன் எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். அந்த மசாலா எல்லாம் மட்டனில் சேர்கிற வரைக்கும் ஒரு 10-15 நிமிஷம் கூட நீங்கள் மசாலாவை கிண்டி விட்டு வேக விடலாம். சிம்மிலே வச்சு இதெல்லாம் செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா வந்து மிக்ஸ் ஆகி இருக்குது. மட்டனோட பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் இந்த மட்டனோட நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. நான் இதில் வந்து 1/2 லெமனை கொஞ்சம் லைட்டாக பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போது நம்ம இதில் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன். 4 டம்ளர் நான் தண்ணி விட போகிறேன். ஏன்னா நான் 2 டம்ளர்
சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் இந்த டம்ளர் அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் வந்து நம்ம அந்த ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா சுட சுட நம்ம மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்கும். இதோ பாருங்கள், நம்ம மட்டன் பிரியாணி இன்றைக்கி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.